ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கு 17/11/2025 15/12/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியா கடகராசிக்காரங்க உங்களுக்கு எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து, உங்களுடைய வயது, நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து சிறிது மாறுபாடு இருக்கும். அவ்வளவுதான், மற்றபடி நடக்கும். அந்த வகையில உங்களுடைய ராசியாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து இந்த மாசத்தை தொடங்குறாரு. உங்களுடைய அனைத்து வகை முயற்சிகளும் மிக நல்ல முறையில செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த மாசம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாசம் அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திகை மாசம் கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. எல்லா விஷயத்திலையும், எல்லா வகையிலையும் ஒரே இடர்பாடு, சிறிது சங்கடங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் மட்டும்தான். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் கடந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே இருக்கக்குள்ள ரொம்ப பலமா வலுவா இருந்து அந்த அட்டம சனியையும் பார்க்கிறார். அப்படிங்குள்ள உங்களுடைய பூர்வீக ஸ்தானம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் மிக மேன்மையான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். கஷ்டங்கள்லாம் தீரும், தடைகள் அகலும், துன்பங்கள்லாம் பெருசா தெரியாது. அப்படி அந்த துன்பம் இருந்தாலும் அது அனைத்தும் சாதனையாக மாறக்கூடிய அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை, ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை தான் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஒரு எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த எதிரியை கூட ஒரு கௌரவமான எதிரியாக இப்படிதான் வச்சுக்கணும். அதை ஒரு கௌரவமான எதிரியாக, இவரு கூட மோதுற அப்படிங்கிற மாதிரி, இல்ல அவரு உங்க கூட மோதுறாரா அப்படிங்கிற மாதிரி சும்மா தேவையில்லாத விஷயமாகலாம் இருக்காது. ஒரு நல்ல வேலை, அதுவும் ஆன்மீக பணியில இருக்கிறவங்க அல்லது ஆன்மீக விஷயத்தில் இருக்கிறவங்க, அதாவது புண்ணிய காரியங்களை நிறைய செய்வீங்க இந்த மாசம். அதுதான் சொல்லக்கூடியது. புண்ணிய காரியங்களை அதிகப்படியாக செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தெரியுது. குழந்தைகளால் அதிகப்படியான பெருமைப்படக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது, நினைத்த காரியங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், அப்ப ஒரு தனிமை வேணும். குடும்பத்தோட ஒட்டி இருக்க முடியாது, அல்லது ஒட்டுதல் குறைவாக இருக்கும். அப்ப தர்ம காரியங்கள் செய்யக்குள்ள சாதாரணமாக அதே மாதிரி ஒரு இடம் வந்துடும். அல்லது குடும்பத்தை விட்டு விலகி போறது, விலகி போய் ஏதோ ஒரு இடத்துல நாம இது பண்றது, ஆன்மீக சுற்றுலா, வயது கேட்டதுன்னு சொல்றோம், கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, ஆன்மீக சுற்றுலா போலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இதுவரையில் இருந்த ஒரு விரக்தி மனப்பான்மை, ஒரு விரக்தியா பேசிட்டு இருந்தது, விரக்தி மனப்பான்மையில இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அப்படிங்கிறத விட அதுல இருந்து மீண்டு வரதே அவங்களுக்கு தெரியாம அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா போகும். இந்த மாசம் கார்த்திகை மாசம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வித்தியாசமான நாட்களாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, எல்லா இடத்துலயும் எல்லாரிடத்திலையும் சமமா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவங்க. குருவே உங்களுடைய ராசியில உச்சமாகிறார். அப்படிங்குள்ள உச்சமாகி உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இந்த இடம்லாம் ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. அப்ப ஒரு பெயர் கிடைக்கும், பெயர், புகழ், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகள்லாம் சிறப்பாவாங்க, சிறப்பா இருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கே திருமண வயதில் குழந்தைகள் இருக்கிறாங்க, திருமண வயதில்
இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து திருமணம் ஆகக்கூடியது. பொதுவா வந்து எல்லாமே வந்து சுப செலவுகளா வந்து அமையக்கூடிய இடமா தான் இது இருக்கும். நல்லபடியா வந்து அதை செஞ்சுக்கணும், அமைச்சிக்கணும். சுப விஷயங்களை முன்னிருந்து சுபமான செலவுகளா அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குருவும் சிறிது நாட்கள் தான், கொஞ்ச நாளைக்கு தான் வந்து உங்க ராசியில இருக்க போறார். அதிசாரத்துல தானே குரு வந்திருக்காரு. அப்படிங்கள திருப்பியும் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகும்போது சுப செலவுகளை அதிகமாக செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் வந்து செய்யறதுக்கான ஒரு விஷயமா இதை நீங்க பாத்துக்கணும். அது எதாக இருந்தாலும் சரிதான். சுப நிகழ்ச்சிகள் அது உங்களுக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ ஏதோ ஒரு வகையில வந்து சுப செலவுகள் வந்து மேன்மையா மேலோங்கி இருக்கும். வாழ்க்கை துணை, நண்பர்கள் வட்டாரம், சமுதாயம், தொழில்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்புகள் எல்லாமே ரொம்ப 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 உங்களுக்கு வந்து ஒரு அபிரிதமான ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. ரொம்ப அதிகமா நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா அளவுக்கு மீறி நாம வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சிருவோம் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய நிலையை உணராமல் அதிகப்படியா இந்த பேருக்காக வந்து ஆசைப்பட்டு எல்லாருக்கும் வந்து வாரி கொடுத்துருவீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் நிதானமா செலவு செய்யணும். ஒருத்தங்க வந்து நம்மளை புகழ்ந்து பேசுறாங்கன்னு நம்ம அவருடைய வள்ளல் தன்மையை வந்து அவங்கள்ட்ட காமிச்சிடக்கூடாது. அப்ப வந்து எல்லா விதத்திலயும் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிட்டு எல்லாருடைய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து கிடைக்குது. அப்ப அதை நல்லபடியா நம்ம வந்து பயன்படுத்தி நாமும் உயர்ந்து நம்மளுடைய குடும்பமும் உயரணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் உயர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெயரும் புகழும் நிலைத்து நிக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். நிலைச்சு நிக்கணும். அதுதான் பெயர், அதுதான் புகழ். இது வரைக்கும் இருந்த எல்லா துன்பங்களும் படிப்படியா குறையும். இந்த துன்பம் எதற்காக தான் உங்களுக்கு வந்து கொடுத்தது? வாழ்க்கை துணையோ, நண்பர்களோ, தொழிலோ, சமுதாயம், இதெல்லாம் இருந்த ஒரு இடர்பாடுகள்லாம் சிறிது சிறிதாக குறைஞ்சிடும். கார்த்திகை மாதத்தில் மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய மாதம் கடகராசிக்காரங்களுக்கு. சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.